அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தோழி. இன்றைக்கி நம்ம கலப்படமில்லாத தேன் எங்கே கிடைக்க போகுதுன்னு தான் பார்க்க போகிறோம். தேனீக்கள் பூக்களில் இருக்கிற நெக்டரை தனியாக பிரித்து எடுத்து சேமித்து வச்சுருக்கோம். நம்ம அதை அறுவடை செஞ்சு அதில் ஃபில்ட்ரு பண்ணி எடுக்கிறது தாங்க தேன். நிறைய இடத்துல மலைவாழ் தேனுன்னு சொல்லிட்டு வளர்ப்பு தேனை சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நம்மளும் அது விவரம் தெரியாமல் மார்க்கெட்டில் 1 லிட்டர் 250 ருபீஸ் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நம்மளும் வாங்கி யூஸ் பண்ணிடுவோம். அப்போ ஒரிஜினல் தேன் எங்கே கிடைக்கணும் தானே எல்லோரும் கேட்குறீங்க. ஹில் ஸ்டேஷன் போகணுமா? அப்படிலாம் கிடையாதுங்க. அதுவும் சென்னையில் மண்ணடியில் காட்டுத்தேன், மலைத்தேன், கொங்கு தேன்னு எல்லா வகையான தேனுமே கிடைக்குதுங்க. இவங்க நேரடியாகவே ஃபாரஸ்ட்டுக்கு போய் பழங்குடியினர்களை வச்சு இவங்க தேனை எடுத்து அதை கலப்படம் இல்லாமல் மக்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க. இது தெரிஞ்சதுக்கப்புறம் நான் மார்க்கெட்டில் இருக்கிற பாட்டில் ஹனீஸ் எல்லாம் நான் வாங்குறதே கிடையாது. எப்போயுமே மண்ணடியில் இருக்கிற இந்த கோடை தேசத்தில் போய் தான் நான் வாங்குவேன். மலைத்தேனும் கொங்கு தேனும் நான் மறுபடியும் வாங்குறதுக்காக நான் வந்திருக்கேன். நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நீங்கள் மார்க்கெட்டில் வாங்குகிற ஹனி ஹனியா இல்லை சக்கரை பாவான்னு உங்களுக்கு தெளிவாக தெரியும். நல்லா இருக்கும். லாஸ்ட் டைம் வாங்கிட்டு போயிருந்தேன் தேனு, கொம்பு தேனு. அது அதே மாதிரி இன்னொரு பாட்டில் எனக்கு வேணும். பாருங்க, ஒரு ரெஃபரன்ஸ்க்காக தான். உங்க தேனை எல்லாரும் வீட்டுல வர்றவங்க எல்லாம் டேஸ்ட் பண்ணிட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு உங்க தேனை பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. வீடியோ போட்டுலாம் நினைச்சிட்டு இருக்கேன். உங்க தேனை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க எனக்கு. ஆக்சுவலி நம்ம பியூர்லி காட்டு தேன் இது. மற்ற மாதிரி வளர்ப்பு தேனும் பெட்டி தேனும் நம்ம பார்த்ததுனால இது 100% பியூர்லி காட்டு தேன். நீங்க சாப்பிடுப்பீங்க, சாப்பிடும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதோடைய விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கும். தேன் கிட்டத்தட்ட ஒரு 3000 நோய்க்கு மருந்து. இது நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். இது மலத்தேன். இது ஆக்சுவலி தேன் கிட்டத்தட்ட பல வகையில சொல்றாங்க. அது என்ன நமக்கு தெரியல. பட் நம்ம எப்படி வகைப்படுத்துறோம் அப்படின்னா, தேன் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல நம்ம வகைப்படுத்துறோம். இப்ப மலையில இருந்து எடுக்கிற போது தேன் நம்ம மலத்தேன் பண்றோம். பொந்துல இருந்து எடுக்கிற தேன் பொந்து தேன் சொல்றோம். கொம்புல இருந்து எடுக்கிற தேன் கொம்பு தேன் சொல்றோம். இப்போதைக்கு நமக்கு 3 வகையான தேன் நம்ம கிட்ட இருக்கு. தேன் காட்டுறோம் பாருங்க. ஆக்சுவலி இது பசங்களுக்கு நல்ல ஒரு இம்யூனிட்டி பவர் தேன் கொடுக்குறதுன்னா, பசங்க படிக்கிற பசங்களுக்கு எல்லாம் நீங்க இது கொடுத்தீங்கன்னா, ரெகுலரா கொடுத்தீங்கன்னா சொல்லுவாங்க 1 மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க. 48 நாள் கொடுப்பாங்க. நம்ம ரெகுலரா பிள்ளைங்களுக்கு கொடுக்கும்போது பிள்ளைங்களுடைய அந்த இம்யூனிட்டி நல்லா இன்க்ரீஸ் ஆகும். பிள்ளைங்க ஸ்போர்ட்ஸ்ல நல்லா அருமையா இருக்கும். இதோட இன்னொரு தேன் நம்ம கிட்ட இருக்கு. இது பொந்து தேன் சொல்லுவாங்க. ஆக்சுவலி நம்ம ஊர்ல பொந்து தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. கேரளால இது பேர் நொடியல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நம்ம கேரளா எடுக்கிற தேன் தான். இது நொடியல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு இம்யூனிட்டி பவர். இது லேடிஸ்க்கு நல்லா இதா இருக்கும். irregular பீரியட்க்குலாம் நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். நல்ல அருமையான தேன். இதுலயும் நம்ம கிட்ட கொம்பு தேன் இருக்கு. இது கொம்பு தேனுடைய நன்மையை நம்ம சொன்னோம் அப்படின்னா ஏகப்பட்ட நன்மை. தேனை பத்தி சொல்லுங்க. இந்த தேன் எப்படி நீங்க எடுக்கிறீங்க? உங்க மேனுஃபேக்சர் பத்தி சொல்லிருங்க. ஆக்சுவலி இது மேனுஃபேக்சர் இல்ல. நம்ம நார்மலா இது என்ன சொல்றது, பெட்டி தேனா வளர்ப்பு தேனா இல்ல. இது மேனுஃபேக்சர்லாம் இல்ல. இது இறைவனால் உருவாக்கப்படுறது. இது ஆட்டோமேட்டிக்கா அந்த தேனி சேகரிச்சு வர அவருடைய திரவம் தான் இது. இது நம்ம காட்டுக்குள்ள நம்ம மந்த்லி ஒன்ஸ் நம்ம போவோம். நம்ம போய் தான் நம்ம எடுத்துருவோம். நம்ம இது வெளியில இருந்து வாங்கி நம்ம விற்கிறது இல்ல. இது நம்மளுடைய ஓன் பிராண்ட். இது கோடை தேசம் நம்ம ஓன் பிராண்ட். இது நம்ம தான் ஓன் பாடலிங் பண்ணி நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம கம்பத்துலயும் கொடைக்கானலையும் நம்மளுடைய யூனிட் இருக்கு. சோ அங்கேயும் தான் நமக்கு பேக் பண்ணி வருது. அது இல்லாம இப்ப தேன் பொங்குற தன்மை உள்ளது. நம்ம தேனை எடுத்த உடனே நம்ம பாட்டிலிங் பண்ண முடியாது. மத்தவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, நம்ம மத்தவங்க பத்தி சொல்ல வேண்டாம். மத்தவங்க என்ன பண்ணுவாங்க, எடுத்த உடனே அதை காய்ச்சிருவாங்க. காய்ச்சினா அவருடைய தன்மை அப்படியே இறங்கிடும். எது காய்ச்சாங்க? அவருடைய பொங்குற தன்மை இறங்கிடும். ஆக்சுவலி தேன் பொங்குற தன்மை உள்ளது. நான் உங்களுக்கு என்னுடைய வீடியோஸ் நான் காட்டுறேன். நீங்க அந்த வீடியோஸ் நீங்க பாருங்க. தேன் ஆட்டோமேட்டிக்கா பொங்கி அதுவே ஆட்டோமேட்டிக்கா அமர்ந்துடும். அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20-30 நாள் ஆகும். பட் கமர்ஷியல் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, எடுத்த உடனே வச்சு காய்ச்சிருவாங்க. அப்பதான் ஏன்னா உடனே அவங்க மார்க்கெட்டிங் கொடுக்கணும்ல. பட் நம்ம என்னன்னா 1 மாசம் கழிச்சு நம்ம பாட்டிலிங் பண்ணுவோம். தேன் அது பொங்கி ஆட்டோமேட்டிக்கா அடங்கிடும். அதுக்கப்புறம் தான் நம்ம பாட்டிலிங் பண்ணுவோம். இன்னொன்னு, நம்ம எல்லா தேன்லயுமே மகரந்தத்தோட நம்ம சேர்த்து கொடுத்துருவோம். நீங்க நார்மலா கம்பெனி தேன் வாங்குறீங்க, அதுல அந்த மகரந்தம் இருக்கவே இருக்காது. ஆக்சுவலி தேனுடைய இதயமே இந்த மகரந்தம் தான்.
மேல தெரியுதுல. ஆமா, அது பெரிய பெரிய நோய்க்கு வந்து மருந்து வந்து இந்த மகரந்தம் தான். கம்பெனியில தேன் அந்த மாதிரி நம்ம வாங்கணும்னு வச்சுங்களேன், இந்த மகரந்தத்தை தனியா எடுத்துருவாங்க. எடுத்துட்டு அதை தனியா செப்பரேட்டா வித்துருவாங்க. நீங்க அதை பார்த்தாலே தெரியும். பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதுதான் தெரியுது அந்த மகரந்தம். இது மத்தவங்க எல்லாம் மகரந்தத்தை எடுத்துருவாங்க, பட் நம்ம இந்த மகரந்தத்தோட சேர்த்து நம்ம தருவோம். இம்யூனிட்டி பவருக்கு நல்லா இது இதாகும். குழந்தை பிறந்தாலுமே நம்ம ஃபர்ஸ்ட் குடுக்கறது தேனை கொடுப்பாங்க, அவ்வளவு உன்னதமானது. அது வந்து கலப்படம் இல்லாம பார்த்து கொடுத்துட்டு இருக்கீங்க. இது ஆக்சுவலி இது வந்து நம்ம வந்து ஒரு பிசினஸா நம்ம பண்ணல, இதை நம்ம ஒரு பேஷனா பண்ணிட்டு இருக்கோம். பிசினஸா பண்றவங்க தான் இதை கலப்படம் பண்ணுவாங்க, இல்ல ஃபார்ம் ஹனி பெட்டி தேன் இந்த மாதிரி கொடுப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து லாபம் சம்பாதிக்கணும். நமக்கும் பிசினஸ் தான் இது, ஆனா நமக்கு அதிகமா இதுல லாபம் தேவையில்லை. ஏன்னா நமக்கு இந்த நட்ஸ் கடை நம்ம நமக்கு ஒரு கடை இருக்கிறதுனால அல்ஹம்துலில்லாஹ் நம்ம அதுல நம்ம சம்பாதிச்சிருக்கோம். இது என்னுடைய பேஷன், இது நாட் மை பிசினஸ், இது என்னுடைய பேஷன். இது மாஷா அல்லாஹ். தேன்ல வந்து எத்தனை வகை தேன் இருக்குன்னா? தேன் வந்து நீங்க ஆல்ரெடி வாங்கிட்டு போனீங்க இல்ல, இது மலைத்தேன். இது ஒரு மலைத்தேன் வகை இருக்கு. இன்னொன்னு இது பொந்து தேன், நொடியல்னு சொல்லுவாங்க கேரளால, இது பொந்து தேன். இது அடுத்து இது வந்து கொம்பு தேன். இது கொம்பு தேன் வகை இருக்கு. அடுத்து சிறுதேனின்னு சொல்லுவாங்க, ஆக்சுவலி கேரளால வந்து டேமர் அப்படின்னு சொல்லுவாங்க. சிறுதேனி நம்ம ஊர்ல சிறுதேனின்னு சொல்லுவாங்க. நம்ம கிட்ட அந்த 4 வகை தேன் இருக்கு. 4 வகை தேன் இருக்கு. எவ்வளவு குவான்டிட்டில நீங்க வந்து கொடுக்குறீங்க தேன்? நம்ம கிட்ட தேன் வந்து கிட்டத்தட்ட 4-5 குவான்டிட்டில இருக்கு. 150 ml இருந்து ஸ்டார்டிங் இருக்கு, 150 இருக்கு, இது வந்து 350, இது வந்து 1 லிட்டர், இது 1 லிட்டர் பாட்டில், இது வந்து 3 லிட்டர். இப்ப நிறைய பேர் வீட்டுல வந்து என்ன பண்றாங்க, அந்த சின்ன சின்னதெல்லாம் எடுக்காம வீட்டுல பிரெட்டுக்கு, தோசைக்கு, இதுக்கெல்லாம் ஃபுல்லா இதான் யூஸ் பண்றாங்க. தேன் தான் அதிகமா யூஸ் பண்றாங்க. இப்ப சக்கரை யூஸ் பண்றவங்க எல்லாமே இதை யூஸ் பண்றாங்க. அது இல்லாம டீ காஃபி அந்த மாதிரி விஷயத்துக்கும் தேன் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்றாங்க. இப்ப எல்லாமே ஒயிட் சுகர் யாருமே யூஸ் பண்றதுனா இல்ல, நிறைய வீட்டுல வந்து இப்ப கம்மி பண்ணிட்டாங்க ஒயிட் சுகர். அதை பத்தி மைனஸ் நிறைய பேருக்கு தெரிஞ்சதுனால நிறைய பேர் கம்மி பண்ணிட்டாங்க. இப்ப மேக்ஸிமம் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து இதான் லைக் பண்றாங்க, தேன் தான் லைக் பண்றாங்க. அதனால வந்து கொஞ்சம் பல்க் குவாலிட்டி இருக்கு. ஓகே. வீடியோ எடுத்துட்டு இருக்கும் போது தான் தெரிஞ்சது, இவங்க கிட்ட ஜம்சம் வாட்டர் கூட இவங்க சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. 1/2 லிட்டர்ல இருந்து 5 லிட்டர் வரையும் இவங்க வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. வீடியோல பார்க்கறது நீங்க 5 லிட்டர் ஜம்சம் வாட்டர் கேனு. இந்த தேனோட ரேட்டை பத்தி சொல்லுங்களேன். இப்ப நான் லாஸ்ட் டைம் நான் வாங்கிட்டு போனேன் மலை தேன், அது கூட எல்லாரும் ரேட் அதிகம் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொன்னாங்க. அந்த தேனுக்கும் மார்க்கெட்ல இருக்கிற தேனுக்கும் ஒரு டிஃபரெண்ட்டையும் சொல்லுங்க, இந்த தேனை பத்தியும் சொல்லுங்க. ஆக்சுவலி நீங்க வாங்கிட்டு போன தேன் வந்து பியூர்லி மலை தேன். தேன் மீன் ரெண்டுமே இடையே நமக்கு வந்து கிஃப்ட், ரெண்டுமே ஃப்ரீ தான். பட் நம்ம அந்த தேனை வந்து கஷ்டப்பட்டு எடுக்கிறோம் பாத்தீங்களா, அதுக்கு தான் காசு. அந்த தேன் எடுக்கிறது, அந்த தேன் பாட்டிலிங், அந்த தேன் வந்து பியூரா அவங்க கையில வந்து சேர்க்கணும் பாத்தீங்களா, அது வரைக்கும் நிறைய ப்ராசஸ் இருக்கு. ப்ராசஸ்னா நம்ம ரெடி பண்றது இல்ல, ரெடியா ஒரு விஷயங்கள் இது எல்லாமே. ஸோ இதனாலதான் அது ரேட்டு ஜாஸ்தியே தவிர மற்றபடி நீங்க நார்மலா மார்க்கெட்ல வாங்குற ஃபார்ம் மணி இருக்கு பாத்தீங்களா, ஃபார்ம் மணி, இந்த பெட்டி தண்ணி இதெல்லாம் எடுத்தீங்கன்னா லிட்டரே உங்களுக்கு வந்து 200-250 தருவாங்க. ஏன் அதுனா அதெல்லாம் வளர்ப்பு தேன், நம்ம இருக்கிற இடத்துல அது உருவாக்குறது. பட் இது வந்து இறைவனால் உருவாக்கப்படும். இது வந்து நேச்சுரல் ஹனி. இது ரேட்டு கண்டிப்பா ஜாஸ்தியா இருக்கும். மத்த ரேட்டு அந்த மத்த தேனோட ரேட் நம்ம கிட்ட தேன் வந்து 490 இருந்து அப் டு 25,000 வரைக்கும் நம்ம கிட்ட தேன் இருக்கு. டிபெண்ட் ஆன் த தேன். அது ஒரு இடத்துல நம்ம எவ்வளவு கிரிட்டிக்கல் இடம் எடுக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி அது ரேட்டு ஜாஸ்தியா இருக்கும். இது வந்து நம்ம கிறிஸ்டல் ஹனின்னு சொல்லுவாங்க. இது வந்து எப்படின்னா ஸ்பாட் இம்யூனிட்டிக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி தேன்ல வந்து நிறைய சத்துக்கள் இருக்கு. அதுல வந்து ஃப்ரக்டோஸ் லெவலோட குளுக்கோஸ் லெவல் அதிகமா இருக்கும்போது தேனை வந்து ஆட்டோமேட்டிக்கா கிறிஸ்டலைஸ் ஆயிடும். லைக் இந்த நீங்க அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நீங்க பார்த்தாலே தெரியும், தேன் வந்து ஆட்டோமேட்டிக்கா கிறிஸ்டலைஸ் ஆயிடும். இது வந்து எதுக்குன்னா ஸ்பாட் இம்யூனிட்டிக்கு இது யூஸ் பண்ணிக்கிறாங்க. இது பிள்ளைங்களுக்கு ஸ்போர்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க, லேடிஸ்க்கு இது யூஸ் பண்ணிக்கலாம், இரவுல பீரியட் உள்ளவங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது நிறைய மருத்துவ விஷயத்துக்கு ஸ்பாட் இம்யூனிட்டிக்கு இது யூஸ் ஆகும். உங்களுக்கு இது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கிறிஸ்டலைஸ் ஆயிடும். ஆக்சுவலி கிறிஸ்டல் ஹனின்னு சொல்லுவாங்க. இது மலத்தேன். இது 980 350 ml வந்து 980 கொடுக்குறோம். இது மலத்தேன். இது வந்து பொந்து தேன். கேரளால வந்து நொடியல் அப்படின்னு சொல்லுவாங்க, நம்ம ஊர்ல வந்து பொந்து தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது 350 ml வந்து உங்களுக்கு 1085 கொடுக்குறாங்க. 1085.
ஆக்சுவலி இது வந்து கொம்பு தேன். இது இப்ப கொம்பு தேன் பெருசு ஸ்டாக். இல்ல எனக்கு ஒரே ஒரு டவுட், இப்ப ஒவ்வொரு தேனுக்கும் ஒவ்வொரு விதமான சத்து இருக்குமா? ஆமா, இப்போ நம்ம மனுஷங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு ஒரு இம்யூனிட்டி எப்படி இருக்கு, அதே மாதிரி தேன் ஈக்கும் ஒரு தேனீக்கும் ஒரு இம்யூனிட்டி பவர் இருக்கு. நமக்கு எப்படி இம்யூனிட்டி பவர் தனித்தனியா இருக்கும், அதே மாதிரி ஒரு தேனீக்கும் ஒரு இம்யூனிட்டி பவர் இருக்கும். ஒண்ணு இன்னொன்னு அது இருக்கக்கூடிய இடத்துல அதோடைய தாக்கத்தை பொறுத்து இருக்கு. இப்போ நார்மலா ஒரு தேனி வந்து சொன்னீங்க மலையில இருக்கிற தேன் ஒரு அந்த மாதிரி இருக்கும்போது அதோட இம்யூனிட்டி நார்மலா இருக்கும். அடர்ந்த காட்டுக்குள்ள தேன் இருக்கு பாத்தீங்களா, தேனி இருக்கு பாத்தீங்களா, அதோட இம்யூனிட்டி அதிகமா இருக்கும். ஏன்னா அங்க வந்து உங்களுக்கு அதிகப்படியான குளிர் இருக்கும், ஆக்சிஜன் லெவல் கம்மியா இருக்கும் அடர்ந்த காட்டுக்குள்ள. அந்த மாதிரி இடத்துல இருக்கிற தேனிக்கு பவர் ஜாஸ்தியா இருக்கும். சோ அந்த மாதிரி இடத்துல இருந்து இருக்கிற தேன் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு வந்து இம்யூனிட்டி பவர் அதிகமா இருக்கும். இது வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் மிக்சிங். இதுல வந்து பாதாம், முந்திரி, டேட்ஸ், ஹனி, இது 4 ஐட்டம் மட்டும் போட்டிருக்கோம். மற்றவங்க எல்லாம் பாட்டில் ஃபுல் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஏதோ போடுவாங்க. நம்ம அதெல்லாம் போறது இல்ல. நம்ம ஜஸ்ட் ஒரு 3 ட்ரை ஃப்ரூட்ஸ் பிளஸ் நம்மளுடைய ஹனி. இது இம்யூனிட்டிக்கு நல்ல. எந்த மாதிரியான ஹனி? இது நம்மளுடைய மலத்தேன் போட்டு நம்ம ஊற வச்சு. தேனி இல்லாம வேற எது ப்ராடக்ட் நீங்க செல் பண்ணிட்டு இருக்கீங்க? நம்ம ஈகோடெக்ஸ் ஆயில் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இது நம்மளுடைய ஓன் பிராண்ட் தான். இது கொடைக்கானல் நம்மளுடைய ஃபேக்டரி இருக்கு, மன்னமல்லூர்ல நம்மளுடைய ஃபேக்டரி. கொடைக்கானல் வந்து ஒரு 30 கிலோமீட்டர் தாண்டி போனீங்கன்னா மன்னமல்லூர். சோ சின்ன ஃபேக்டரி ஒன்று வச்சிருக்கோம். சோ நம்மளுடைய ஃபேக்டரியில ரெடி ஆகிறது தான் இது. இது சுத்தமா இருக்கும், நல்ல ட்ரை பண்ணி பார்த்தேன், ரொம்ப ஸ்மெல் நல்லா இருந்தது. சேம் இதுலயே வந்து நம்ம பாம் ரெடி பண்ணிருக்கோம். இதோட 10 டைம் ஜாஸ்தி. பட் இது வந்து ஒரு 5 வயசுக்கு உள்ள குழந்தைகள் 5 வயசுக்கு மேல இருக்கிறவங்க இது யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பவர் ஜாஸ்தி. இது ஜலதோஷம், தலைவலி, மின்குறைப்பு, மேல்கால உளைச்சல், அந்த மாதிரி ஷிவரிங்கா இருக்கு, அந்த மாதிரி விஷயங்களுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம், நல்லா இருக்கும். நம்ம கிட்ட ஹனி வேக்ஸ் இருக்கு. ஹனி வேக்ஸ் இது வந்து எப்படின்னா நம்ம வீட்டுல பெரியவங்க இருப்பாங்க, ஜாயிண்ட் பெயின் இருக்கும், மூட்டு வலி, இடுப்பு வலி, குறுக்கு வலி, இந்த மாதிரி இருக்கும். இது டபுள் பாயிலிங் மெத்தட்ல இத நம்ம பாயில் பண்ணி நம்ம அந்த இடத்துல வேக்ஸ் பெயின் இருக்கிற இடத்துல வேக்ஸ் பண்ணி போட்டோம் அப்படின்னா அதெல்லாம் நல்லா கியூர் ஆகும். இது குங்குலியம் சொல்லுவாங்க, காட்டு குங்குலியம் சொல்லுவாங்க. இது நம்ம இது போறீங்கல்ல, சாம்பிராணி போறீங்களா, இது நாட் சாம்பிராணி. இது காட்டு குங்குலியம் சொல்லுவாங்க. இது நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷனுக்கு இது யூஸ் பண்ணிக்கிறாங்க. நம்ம சுத்தி ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் வேணும் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு இது நம்ம வீட்டுல பெரியவங்க இருக்காங்க, வயசானவங்க இருந்தாங்கன்னா நல்ல பிரீத்திங் நல்லா இருக்கும். ஆக்சுவலி இந்த இதை ஃபிளேம் பண்ணோம் அப்படின்னா அல்ஹம்துலில்லாஹ் நல்ல ஒரு பிரீத் இருக்கும். ஆஸ்துமா எல்லாம் வருதே, அந்த பிரச்சனை எல்லாம் இருக்காது, நார்மலான சாம்பிராணில வரும். பட் இது நம்ம ஸ்மெல் பண்ணோம் அப்படின்னா ஆஸ்துமா இருக்கிறவங்களும் இதை ஸ்மெல் பண்ணலாம், எந்த ஒரு எஃபெக்டும் வராது, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, நல்ல பிரீத்திங் நல்லா இருக்கும். இப்ப இந்த பால் சாம்பிராணில கூட பிரீத்திங் இருக்கும்னு சொல்லுவாங்க, அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்? ஆக்சுவலி இது நேச்சுரல். இது காட்டு குங்குலியம் சொல்லுவாங்க. இது காட்டுல இருந்து குங்குலியம் மரத்துல வடிகிற பால் இருக்கு பாத்தீங்களா, அதுல இருந்து டைரக்டா எடுக்கிறது. காட்டு குங்குலியம் சொல்லுவாங்க. இது நம்ம ஸ்மெல் பண்ணும்போது இது ஒண்ணுமே ஸ்மெல் வரவே வராது. பட் நம்ம இது ஃபிளேம் பண்ணும்போது அல்ஹம்துலில்லாஹ் இதுல சூப்பர் ஸ்மெல் வரும், நல்ல தரமா இருக்கும். இது ஒரு மரப்பட்டையில இருந்து செய்யறது. மரப்பட்டை செய்யறது இல்ல, உருவாக்குறது. அதுல இருந்து நம்ம எடுத்து அது சோப்பு, உங்களுடைய சோப்பு. ஆமா, இது சோப்பு இருக்கு. இது நம்ம ஓன் பிராண்ட். இது ஆக்சுவலி இந்த சோப்பு வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 நாள் ஆகும் அந்த சோப்பு ரெடி ஆகுறதுக்கு. இதுல வந்து ஒரு 6 ஆயில் பிளஸ் நம்மளுடைய தேன், மலத்தேன் இதுல யூஸ் பண்ணிருக்கோம். தேன் வச்சு யூஸ் பண்ணுவோம். ஆமா, தேன் வச்சு இது யூஸ் பண்ணிருக்கோம். இது வந்து 40 நாள் பியூட்டி டிப்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா டிப்ஸ்லயும் வந்து தேனை வந்து ஒரு மிக்ஸ் பண்ணுவாங்க. ஆக்சுவலி அவங்க தேனுன்னு சொல்லி மார்க்கெட்ல இருக்கிற சக்கரப்பாகு யூஸ் பண்ணுவாங்க. பட் நம்ம வந்து ஒரிஜினல் தேன் நம்ம யூஸ் பண்றோம். இது எப்படின்னா ஸ்கின் க்ளோ ஆகும். நம்ம ரொம்ப வெள்ளையெல்லாம் ஆக மாட்டோம், ஒயிட்லாம் ஆக மாட்டோம். பட் நம்ம ஸ்கின் வந்து நல்லா க்ளோ ஆகும். ஒரு நல்லா என்ன சொல்றது, ஒரு சில கருப்பா இருந்தா கூட கலையா இருக்காங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நல்ல ஒரு அட்ராக்டிவ் ஒரு ஸ்கின் இருக்கும், க்ளோ இருக்கும். அதுவும் இல்லாம இந்த பிம்பிள்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இதுல அவாய்ட் ஆயிடும், அந்த மாதிரி இருக்கும். அதே நம்ம இன்னொரு சோப்பும் இருக்கு. இது 10 days ப்ராசஸ். இந்த சோப் ஆக்சுவலி இந்த சோப் ரெடி ஆகிறதுக்கு 10 நாள் ஆகும். இது 2 ஃபிளேவர்ல இருக்கு. இதுல எந்த காஸ்டிங் சோடா அந்த மாதிரி எந்த ஒரு தேவையில்லாத இது எதுவுமே நம்ம கலக்க மாட்டோம். இது ஒன்லி ஆயில் மட்டும் தான் பேஸ் பண்ணி நம்ம பண்றது. இது பிளஸ் ஹனி நம்ம ஹனி தான் மேஜரா இருக்கும். இதுல ஆயில் வித் பிளஸ் நம்ம ஹனி மேஜரா இருக்கும். அது இல்லாம நம்ம கிட்ட கொடைக்கானல்ல இருந்து ஒரு டீ தூள் இருக்கு. இது நல்லா உங்களுக்கு அருமையா இருக்கும். அந்த ஃபிளேம் நீங்க அது ஸ்மெல் பண்ணாலே உங்களுக்கு நல்லா தெரியும். டீ தூள் இது நல்லா அருமையா இருக்கும். இதே உங்களுக்கு டீ இலை இருக்கு, நிறைய பேர் இந்த இலை லைக் பண்ணுவாங்க. இதெல்லாமே டீ இலை உங்களுக்கு நல்லா அருமையா இருக்கும். அந்த ஸ்மெல் நீங்க பண்ணாலே அதோட இலையோட இது ஸ்மெல் வருது, நல்லா அருமையா இருக்கும். ஆமா,
இது எல்லாமே நம்மளுடைய ஓன் பிராண்ட். அது இல்லாம நம்ம நட்ஸ் வகையை நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். பாதாம், பிஸ்தா, முந்திரி, அக்ரோட். இல்ல இது இல்லாம நீங்க தனியா வேற கடை வச்சிருக்கீங்கல்ல? ஆமா, நமக்கு 4 கடை இருக்கு தனியா. அல்நூரா அப்படின்னு நட்ஸ் கடை 4 கடை இருக்கு. சோ அதனால நம்ம ஹோல்சேல் பிரைஸ்ல நம்ம அதுல எங்க சென்னையில தானா? சென்னையில இருக்கு. சென்னையில. இது வெளியூர்ல எல்லாம் இது இல்ல? இல்ல, வெளியூர்ல இருக்கு. சென்னையில இருக்கு. இது நம்ம கிட்ட பிளாக் சீரல் ஆயின்னு சொல்லுவோம். பிளாக் சீரல்னு சொல்லுவாங்க, கருஞ்சீரகம் சொல்லுவாங்க. கருஞ்சீரகம். ஆக்சுவலி நார்மலா மார்க்கெட்ல கருஞ்சீரகம் சொல்லி கிலோ 300 ரூபாய்க்கு தருவாங்க. ஆனா அது கருப்பு கலர்ல இருக்கும். பட் அது கருஞ்சீரகமா என்ன நமக்கு தெரியாது. ஜஸ்ட் இது நீங்க லைட்டா ஸ்மெல் பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. இது ஓபன் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஸ்மெல் உங்களுக்கு வரும். எப்படி பாத்தீங்களா, மணிமணியா இருக்கும். மணிமணியா இருக்கு. சோ இதுதான் வந்து ஒரிஜினல் கருஞ்சீரகம் அது. சோ இதுவும் நம்ம தேனும் டெய்லி காலையில ஒரு ஸ்பூன், மார்னிங் ஒரு ஸ்பூன் தேனும், இது ஒரு பிஞ்ச் கருஞ்சீரகமும். ஆக்சுவலி இது லேசா வறுத்து பொடி பண்ணி தேன்ல மிக்ஸ் பண்ணி அப்படியே சாப்பிடலாம். ஆமா, இது மரணத்தை தவிர எல்லா இதுக்கும் நோய்க்கும் மருந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்ல அருமையான ஒரு விஷயம் இது. நல்ல குரான்ல இருக்கு. ஆமா, அது இல்லாம நமக்கு ஸ்பைசஸ் ஐட்டம்ஸ் நல்லா நிறைய இருக்கு. இது எல்லாமே கேரளால இருந்து வர ஸ்பைசஸ். நீங்க அதுக்கு கலர் சைஸ் பார்த்தாலே தெரியும். எனக்கு இந்த ஏலக்காய் சைஸ் பாருங்களேன். இது வந்து ஆக்சுவலி 8++ சொல்லுவாங்க, 8 கிரேட் சொல்லுவாங்க. ஆக்சுவலி இந்த சைஸ் மேக்ஸிமம் மார்க்கெட்ல இருக்காது. மார்க்கெட்ல 6, 7, 8 சைஸ் இருக்கும். இது வந்து 8++ சைஸ். இது 8++. அது இல்லாம அந்த கலரிங் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நேச்சுரல் கலர் அப்படியே இருக்கும். இது நார்மலா மார்க்கெட்ல கொடுக்கறது என்ன அப்படின்னா இந்த மாதிரி கொடுப்பாங்க. நம்ம ஜஸ்ட் கொஞ்சம் சாம்பிள் வச்சிருக்கோம் பாருங்க. இது வந்து உங்க மார்க்கெட்ல கொடுக்கறது. இது கட்டுங்க. இது இந்த மாதிரி தான் மார்க்கெட்ல வெள்ளையா இருக்கு. ஆமா, இதுதான் போட்டு பண்ணி கொடுப்பாங்க மார்க்கெட்ல. இல்ல ஏதோ கலர் ஆட் பண்ணுவாங்களா மார்க்கெட்ல? இது நம்மளுடைய கேரளால இருந்து வருது. இது நல்லா அருமையா இருக்கும். இது தரமான ஐட்டம். மிளகு கேரளால இருந்து வருதா? ஆமா, மிளகு கேரளால இருந்து வருது. மிளகுலயே நம்மகிட்ட 3 ஐட்டம் இருக்கு. இது வந்து செம்மிளகு சொல்லுவாங்க. செம்மிளகு. ஆமா, செம்மிளகு இருக்கு. நம்ம கிட்ட இந்த கரு மிளகு இருக்கு, பிளாக் மிளகு இருக்கு. இந்த மிளகா பத்தி சொல்லுங்களேன். இது வந்து காந்தாரி மிளகுன்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம நார்மலா வந்து வீட்டுல மிளகா போடுறோம்ல, ஒரு 10 மிளகா பண்ற ஒரு அந்த இதுக்கும் அந்த உரப்பு அதோட ஃபிளேமுக்கும் இது 2 நீங்க போட்டாலே போதும். காந்தாரி மிளகுன்னு சொல்லுவாங்க. இது உடம்புக்கு நல்லது ஒண்ணு. இன்னொன்னு நம்ம சாப்பாடுல சேர்த்துக்கிடும் போது அந்த ஸ்மெல் நல்லா சூப்பரா இருக்கும். அந்த மிளகாவுடைய ஸ்மெல் நல்லா அட்ராக்டிவா அதுல இருக்கும். நல்ல ஸ்மெல் சூப்பரா இருக்கும், நல்லா அருமையா இருக்கும். காரம் ரொம்ப கம்மியாவே போட்டா ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ஆமா, நீங்க 10 மிளகா மத்ததுல போட்டீங்கன்னா இதுல நீங்க 2 மிளகா மட்டும் நீங்க போட்டாலே போதும். நீங்க ஒண்ணு போட்டு 10 மிளகா போட்டு. இது எவ்வளவு வரும்? இது என்ன ரேட் வரும்? இது ரொம்ப கம்மி தான் ரேட். இது 130 தரும். 100 கிராம் 130. பரவாயில்லையே. 100 கிராம் 130 தான். 130 தான் இருக்கு. இது மறுபடியும் சேர்த்துல இது நம்மளுடைய பேஷனுக்காக வச்சிருக்க பிசினஸ் தான். இது நம்ம 4 கடை இருக்கிறதுனால நம்ம ஃபுல்லா ஹோல்சேல் கொடுத்துருக்கிறதுனால நமக்கு மினிமம் அமௌண்ட் இருந்தா போதும். ரொம்ப அதிகமா நமக்கு லாபம் தேவையில்லை. இதுவே நமக்கு நல்லா இருக்கு. கேரளா சுருள் பட்டன் சொல்லுவாங்க. ஆமா, நல்லா அருமையா இருக்கும். ஸ்ரீலங்கன் பட்டன் மார்க்கெட்ல சொல்லுவாங்க, நல்லா பெருசா இருக்கும். ஸ்ரீலங்கன் பட்டை பெருசா இருக்கும், ஆனா கலர் வந்து டார்க்கா இருக்கும். அது பெரிய பட்டை ஆனா கலர் வந்து டார்க்கா இருக்கும். நம்ம ஊர்ல யூஸ் பண்றது வந்து இந்த மாதிரி கேரளா சுருள் பட்டன் சொல்லுவாங்க. இது வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்றாங்க. இது நல்லா அருமையா இருக்கும். ஸ்மெல் நல்லா சூப்பரா இருக்கும். பிரியாணி இந்த மாதிரி இதெல்லாம் போடும்போது இதோடைய ஸ்மெல் நல்லா சூப்பரா இருக்கும். ஸ்பைசஸ், பிரியாணி ஸ்பைசஸ். ஆமா, இது அன்னாச்சி பூ. நீங்க ஜஸ்ட் அந்த பூ சைஸ் நீங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளவு அருமையா இருக்கு அப்படின்னு. தெரியுது. நம்ம ஜம்ஜம் வாட்டர் 2 டைப்பா கொடுக்குறோம். ஒன்று வந்து 5 லிட்டர் கேன் அது கொடுக்குறோம். அது இல்லாம இது 1/2 லிட்டர். இந்த 1/2 லிட்டர் நம்ம கொடுக்குறோம் சேல்ஸுக்கு. இது தவிர யாருக்காவது தேவைப்படுறவங்க, அதாவது முடியாதவங்க, உடம்பு சரியில்லாதவங்க, ஜம்ஜம் வாட்டர் வாங்க முடியாதவங்க யாராவது இருந்தாங்கன்னா என் நம்பர் நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுங்க. அவங்க என்கிட்ட ஃபோன் பண்ணி என்கிட்ட ஃப்ரீயா வாங்கிடலாம். அவங்க நம்ம ஃப்ரீயா இருக்கும். இப்ப நீங்க கொரியர்லாம் எப்படி அனுப்புவீங்க? அந்த தேன்லாம் சேஃப்டியா போய் சேர்ந்துருமா? எதுவும் டேமேஜ்னா நீங்க தமிழ்நாடு ஃபுல்லா உங்களுக்கு எங்க நீங்க கேட்டாலும் ஓவரால் இந்தியா கூட நம்ம ஃபுல்லா ஃப்ரீயா பண்ணி தரோம். கொரியர் உங்களுக்கு வந்து ஃப்ரீ தான். லைக் இந்த மாதிரி இது தர்மாக்குள் பேக்கேஜ். இது நம்ம போர்டிங்ல எவ்வளவு தூக்கி போட்டாலும் ஒண்ணுமே ஆகாது. வெளிநாட்டுக்கு நம்ம கொடுத்துருக்கோம், ஸ்ரீலங்காவுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். லைக் இந்த மாதிரி பாருங்க, கரெக்டா எக்ஸாக்டா அது சைஸ் போற மாதிரி இருக்கும். கூட டைப் பண்ணிடுவோம். சேஃப்டியா இருக்கும்ல. எவ்வளவு தூக்கி எறிஞ்சாலும் ஒண்ணுமே ஆகாது. சூப்பரா இருக்கு. நான் எங்க இந்த மாதிரி பார்த்தது இல்ல. அது இல்லாம இது ரொம்ப லைட் வெயிட் கூட. இது தர்மாக்குள் ரொம்ப 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 லைட் வெயிட். இது எப்படி ஷிப்பிங் சார்ஜஸ் போடுவீங்களா இல்ல ஃப்ரீ தான்? ஓவரால் இந்தியா ஃபுல்லா நீங்க நம்ம கிட்ட தேன் நீங்க வாங்கினாலும் தேன் மட்டும் மற்ற பொருள் இல்ல. நீங்க தேன் நீங்க எங்கே வாங்கினாலும் சரி நம்மளுக்கு ஃப்ரீயாவே நம்ம போட்டு கொடுத்துருவோம். சூப்பர்.
ஹாய் கைஸ், இப்போ நம்ம காப்பி காட்டிலேருந்து பொந்து தேன் எடுத்தோம் பழமுறை மக்களோட சேர்ந்து. அடுத்து நம்ம ஏலக்காட்டுக்கு போய்கிட்டு இருக்கோம் பொந்து தேன் எடுக்கிறதுக்கு. அடுத்தடுத்து நம்ம ஒரு இடமா போயிட்டு வேறுபட்ட இடத்துல அடுக்கு தேன், மலைத்தேன், பாறைத்தேன், கொம்பு தேன் எல்லாத்தையும் எடுப்போம். அடுத்தடுத்து வீடியோஸ் உங்களுக்கு அப்லோட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் பாருங்கள், வாங்கி பயனடைங்க. கீப் சப்போர்ட்டிங் அண்ட் வாட்ச் திஸ் சேனல். தேங்க்யூ.